Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. And this video only for Kerala state, no betting, no gambling. 27/8/2024 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி கம்பெனியோட ஒரு 4th வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துடலாம். ஒரு வாரம் சரியாக வீடியோ போடலை, உடம்பு சரியில்லை, அதனால தான் போட முடியல. வாய்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு வாரமாக எனக்கு ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு, அதனால் வீடியோ போட முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாளையிலேருந்து வீடியோ வரும், யூஸ் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப் வீடியோவும் போடலை, பப்ளிக் வீடியோவும் போடல. நீங்கள் கேட்கலாம் மெம்பர்ஷிப் வீடியோ போட்டிங்களா ஒன்று. 2 பேருக்கு வீடியோ போடல, 2 பேருக்கு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் மந்த்து ரிசல்ட் வந்து 247, போன வாரம் ரிசல்ட் வந்து 404 வந்திருக்கு ஸ்ரீசக்தியோட ரிசல்ட்டு. இந்த 4 வாரம் எப்படி வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபாலோயிங் கால்குலேஷனை பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து 4th வீக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் வந்து 247. அதுக்கடுத்த வாரம் 478. அதுக்கடுத்த வாரம் 993. அதுக்கடுத்த வாரம் 246. போன வாரம் 404. லாஸ்ட் மந்த்து 5 வீக்கு, அதனால தான் வந்து ஒரு வீக் நமக்கு எக்ஸ்ட்ரா வருது. 478 வந்தது 5th வீக்கு. அண்ட் ஃபைனலாக இன்றைக்கி ரிசல்ட் வந்து 249. ஃபஸ்ட்டு நம்மளோட லாஸ்ட் மந்த்து மெயின் ரூட்டில் ஒரு நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 247க்கு 1 டே பிஃபோர் ரிசல்ட் வந்து 353. அதோட க்ளூ நம்பர் 414. 353 மண்டே வின்னோட ரிசல்ட்டு. க்ளூ நம்பர் 414. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கால்குலேஷனில் 414ஓட ஈசி 14 எடுத்துக்கிறோம். கண்டினியூவேஷன் அதே 1. ஓகே, இப்போது 141 கண்டினியூஷன் மறுபடியும் 141 எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா 242 வரும். ஓகே, இது ஒரு கால்குலேஷன். இதில் பார்த்தீங்கன்னா 141க்கு கண்டினியூவேஷன் 242 ஏசி. இப்போது இதில் வந்து நமக்கு 242 கிடைக்குது. சீபோர்ட் பவர் ஆனால் 247 நமக்கு மேட்ச் ஆகுது. ஓகே, இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்து 249. க்ளூ நம்பர் வந்து 355. இதில் பார்த்தீங்கன்னா 355ஓட பிசி வந்து 55. நம்ம 14ஓட கண்டினியூவேஷன் 1 எடுத்தோம் இல்லையா, 55 கண்டினியூஷன் தான் 5 தான் எடுப்போம். 555 போது இதுக்கு அடுத்த நம்பர் வந்து ஏசியில் மாறும் போது 656ன்னு வரும். அது 141க்கு 242ன்னு போனோம். அதனால் 656ன்னு வரும்போது இந்த நம்பர் வந்து 1651ன்னு வரலாம், அல்லது 156ன்னு வரலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் மந்த்து சி போர்டு பவர் ஆச்சு 242க்கு 47 ஆச்சு. இந்த மாதம் வந்து ஏ போர்டு பவர் ஆனால் 651 வந்து 156ன்னு இப்படி ரிவர்ஸில் மாறியும் வரலாம். இது ஒரு கண்டினியூஷனு. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு க்ளூ நம்பரோட ஏபி வந்து 41. போன மாதம் 353ஓட க்ளூ நம்பர் ஏபி வந்து 41. 41க்கு நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து 42. இதில் 41க்கு 42 கண்டினியூஷன் 42 போனால் கூட 242 247 ரிசல்ட் வருது இல்லையா. இந்த ஏபியோட கண்டினியூஷன் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி வந்து 35. 41க்கு 42 போனால் 35க்கு 36ன்னு போவோம். இந்த 636 வந்து நாளைக்கு இந்த ரூட்டில் வந்தால் 136ன்னு வரலாம். ஓகே, 242ல் நமக்கு போன மாதம் சி போர்டு பவர் ஆச்சு, இந்த மாதம் ஏ போர்டு பவர் ஆகி 136ன்ற மாதிரி இந்த நம்பர் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த 50 நம்ம 55க்கு 05ன்னு எடுத்தோம்னா 05க்கு அடுத்து 0, இதுக்கு அடுத்த நம்பர் வந்து 161. இந்த 161லேயும் மாறி இந்த 651 ஒரு நம்பர் ப்ளஸ் ஆகி 651 661 வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 478. அதோட 1 டே பிஃபோர் ரிசல்ட் 721. க்ளூ நம்பர் வந்து 332. இதில்
உங்களோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 32 + 30 மேட்ச் ஆகலை. அண்ட் ஏபி 33 + 30 இது மேட்ச் ஆகலை. இதில் வந்து ஏபி 33, சிபோர்ட் போகிறோம்னா 38 ரிவர்ஸ் கண்டினியூஷனில் போகும்போது 38க்கு 28ன்னு போகிறோம். அப்படி போகும்போது 88னா 78ன்னு போவோம். நமக்கு பிசி வந்து இந்த ரூட்டில் ஃபாலோ ஆகுது. இந்த ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட ஏபி வந்து 35, அங்கே வந்து 33க்கு 88ன்னு ரெண்டுமே பவர் பண்ணி 78ன்னு எடுத்தோம். 35க்கு நம்ம 80ன்னு எடுத்தோம்னா 80க்கு 70ன்னு ரிவர்ஸில் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது வந்ததுனால் நமக்கு 878 978ன்ற மாதிரி 88 98 78ன்ற மாதிரி ரிவர்ஸ் ஆனாலும் நமக்கு 070 வந்து 070 வந்து 470ன்னு வரலாம். ஓகே, ஏன்னா க்ளூ நம்பரோட பிசி 55 + 20 கால்குலேஷனில் நமக்கு 75 கிடைக்குது. இது பவர் ஆகி 17 வந்தால் இந்த 470ன்னு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வாரம் 993, அதுக்கு ஒரு நாள் முன்னாடி 506, க்ளூ நம்பர் வந்து 112. இதில் பார்த்தீங்கன்னா க்ளூ நம்பரோட ஏபி 11 + 20 31 மேட்ச் ஆகல. 12 + 20 32 30 42 மேட்ச் ஆகல. 30ல் வந்து 42 கிடைக்கிது. ஆனால் 43ன்ற மாதிரி +1ல் 93ன்னு நம்ம கால்குலேஷனில் வந்துச்சு. இங்கே நம்ம 55 + 13 எடுத்தோம்னா 85. 85ன்றது 86ன்னு மாறினா 36ன்னு நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே 136 கொடுத்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்த வாரம் 246 ஒன் டே பிஃபோர் 773, க்ளூ நம்பர் 334. இதில் பார்த்திங்கன்னா 246க்கு 33 + 30 மேட்ச் ஆகலை. 34 + 30 64 நமக்கு கிடைக்குது. ஆனால் பிசி வந்து ரிவர்ஸ் ஆகி 46 மேட்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ நமக்கு அந்த ரூட்டில் 55 + 30 85ன்றது நாளைக்கு ஒரு 58ன்னு கூட வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பிசியில் 58ன்னு வந்ததுன்னா 458ன்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்து எல்லா வாரம் ரூட்டும் பார்த்துட்டோம். 5 வாரம்னால ரொம்ப லாங்காக தருது. லாஸ்ட்டாக போன வாரம் 404 கொண்டு பிஃபோர் ரிசல்ட் வந்து 000, அதோட க்ளூ நம்பர் 111. 000ஓட க்ளூ நம்பர் 111ல் க்ளூ நம்பர் ஏபிபிசி எது எடுத்தாலும் 11 தான். இதில் ஒரு போர்டு பவர் பண்ணால் 16ன்னு வரும். -1 கால்குலேஷனில் 16க்கு 0504ன்னு போகும். இதெல்லாம் உங்களுக்கு கணக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரூட்டில் எடுத்தோம்னா 35 ஏபி 30ன்னு வரும். ஒரு போர்டு பவர் பண்ணால் 30க்கு 29 28 28ன்னு வரும். இதில் வந்து 28 நமக்கு என் கெஸ்ஸிங் படி 28 வந்து 528ன்னு வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அது வந்து க்ளூ நம்பரோட ஏசி நமக்கு இந்த 52 29 28ன்ற மாதிரி 52 வந்து ரிவர்ஸ்லேயும் பிசிலையும் வரலாம். அப்படி வந்தால் 252ன்ற மாதிரி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபைனலாக வந்து எல்லா விஷயம் பார்த்துட்டோம். லாஸ்ட்டாக வந்து ஏபி க்ளூ நம்பரோட ஃபாலோயிங் 35 கண்டினியூவேஷன் +2ல் 47 -1ல் 46. 35க்கு +2ல் போனால் 47 -1ல் 46. இதில் வந்து 476 அல்லது ஒன்று ப்ளஸ் ஆகி 477 வரும். ஃபைனலாக வந்து ஒரே ஒரு கெஸ்ஸிங்கு. லாஸ்ட் மந்த்து 353 ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் வந்து 414. இதில் வந்து பிசி ரிசல்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ரிசல்ட்டோட பிசி ப்ளஸ் வந்து க்ளூ நம்பரோட ஏசி 44. இதில் நமக்கு 97 கிடைக்குது. காமன் நம்பர் 2 வச்சு நம்ம எடுக்கும்போது 297, ரிசல்ட்டு 247.
கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ரூட்டில் நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டோட பிசி 49, க்ளூ நம்பரோட ஏசி வந்து 35. இதில் காமன் நம்பர் 2 வச்சு எடுக்கும்போது 284. இந்த 284 284 289 + 234 3 ரூட்டில் வரலாம். ஓகே, டோட்டலாக வந்து செவ்வாய்க்கிழமையோட எல்லா இதுவும் நான் பொறுமையாக கிளியராக உங்களுக்கு சொல்லிட்டேன் நாளைக்கு. ஆனால் வந்து லாஸ்ட் மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளூ நம்பரோட சி போர்டு 4, சென்ட்ரு போர்டில் 4. அதுக்கடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சென்ட்ரு போர்டு வந்து 3, ஏ போர்டு 3, சி போர்டு 8. அதுக்கடுத்த வாரம் எந்த மேட்சும் ஆகலை. நான் அதுக்கடுத்த வாரம் 334, அதுவும் எந்த மேட்ச் ஆகலை. 4 மறுபடியும் வந்து சென்ட்ரு போர்டில் வருது. போன வாரம் 111 எதுவுமே மேட்ச் ஆகலை. அதனால் வந்து 5 நாளைக்கு ஒரு சென்ட்ரு போர்டில் வந்ததுன்னா இந்த 156 651 அந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு வேளை 3 வந்து நாளைக்கு நமக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா 3 வந்து 8 ரிப்பீட் ஆச்சுன்னா வந்து இந்த 528 வரலாம், இல்லை 458 மேட்ச் பண்ணிக்கோங்க. அது வந்து இந்த 3 வந்து பவர் ஆகி சென்ட்ரு போர்டில் வந்ததுன்னா நமக்கு இங்கே 284 89 234 இந்த 3 நம்பரில் மேட்ச் ஆகும். அதனால் வந்து கிளியராக பார்த்து லாஸ்ட் மந்த் ரூட்டு படினா 4 வந்து சென்ட்ரு போர்டில் வந்தது. நமக்கு 5 வந்து நாளைக்கு சென்ட்ரு போர்டில் வர்றதுக்கு ஒரு பி போர்டில் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் பி போர்டில் 5 நாளைக்கு ஸ்ட்ராங். வந்து இப்போ டோட்டல் நம்பரை கெஸ்ஸிங் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவாங்க. ஃபஸ்ட் நம்ம எடுத்த நம்பர் 651 அல்லது 156 136 528 252 வந்து 476 477 661 289 234. இது வந்து டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் வந்து ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 651 156 289 234 252. ஓகே, இந்த 5 நம்பர் வந்து எனக்கு சிங்கிளாக ஸ்ட்ராங்கு. பிசியில் ஒரு 52 ஒரு 61 வரலாம். பி போர்டில் 5 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்குறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு சிங்கிளாக நாளைக்கு வந்து சி போர்டில் 6 வரலாம், பி போர்டில் 5 கொடுத்துருக்குறோம். சிங்கிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் வந்து இந்த 289 234 கொஞ்சம் மெயினான நம்பரை மாற்றி நான் லாஸ்ட் மந்தோட ஃபாலோயிங் ரூட் அதுதான் மெயின் ரூட்டு. அண்ட் வந்து 2வது இது பார்த்து மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள், லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.